நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, உன் டோனரை மீட் பண்ண. இவர் என் டோனரா? எவ்வளோ ஹேண்ட்ஸம்! இவர் ஏதோ டிவி சீரியல் ஹீரோ மாதிரில இருக்காரு. நீங்க தான் மாலதின்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க தான் என் டோனர். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன ரஞ்சித்னே சொல்லி கூப்பிடலாம். இல்லைன்னா எனக்கு என்ன தோணுன்னா நான் வெறும் டோனர்னு. ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா என்ன பெர்ஃபெக்ட் மேட்ச்னே சொல்லி கூப்பிடலாம். மிஸ்டர் டோனர் மேட்ச், உங்களுக்கும் மாலதிக்கும் போன் மேரும் நல்லா மேட்ச் ஆகுது. அப்படியே பை த வே, மாலதியோட லைஃப்ல லைஃப் டைம் பார்ட்னர் நான் தான், விஸ்வா. வெல் ரஞ்சித், இன்ட்ரோடக்ஷன் போதும். டாக்டர் சானியா இப்போ வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்க போன் மேரவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நான் மாலதியோட கீமோவை ஸ்டார்ட் பண்றேன். ஷியர், ப்ளீஸ். குட் லக். தேங்க் யூ. மாமா, விஸ்வா எங்க? விஸ்வா சில ஃபார்மாலிட்டி சப்மிட் பண்ண போயிருக்கான். வந்துருமா? மாலதி, உட்காருங்க. இந்த 4 வீலர் எனக்காகவா? ஆமா டாக்டர், நான் இதுல வர மாட்டேன். நான் வேணா நடந்து வரேனே. ஷூர். டாக்டர், டாக்டர். சுரேஷ், டாக்டர் சீக்கிரம் என் பையனை காப்பாத்துங்க. என்னாச்சு? ரோட் ஆக்சிடென்ட் கேஸ் சார். டாக்டர் ரகுவை கூப்பிடுங்க. சார், டாக்டர் ரகு இன்னைக்கு லீவ்ல இருக்காரு. அவர் இல்லைன்னா டாக்டர் மகேஷை கூப்பிடுங்க. சார், டாக்டர் மகேஷ் இப்பதான் ஒரு சர்ஜரியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் டாக்டர் ரீட்டா அவங்களும் இப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி டாக்டர், தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க ப்ளீஸ். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டாக்டர், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர் ப்ளீஸ், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பையனுக்கு நீங்க இப்ப ரொம்ப முக்கியம். இவனுக்கு ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. மாலதி, என் டிரான்ஸ்பிளேஷன் நாளைக்கு கூட பண்ணலாம்ல? ஓகே, பையனை ஓட்டி கொண்டு போங்க. ஓகே டாக்டர். மாலதியோட போன் மேரவை நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மாலதிக்கும் ரஞ்சித்துக்கும் நான் சொன்ன டெஸ்டை எல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. எஸ் டாக்டர். ஆல் ரைட், தேங்க் யூ. ஓகே டாக்டர். மாலதி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆமா மாலதி, ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ. போலாமா? ஹே மாலதி, இப்பதான் சொன்னாங்க போன் மேரோ டிரான்ஸ்பரை நாளைக்கு மாத்திட்டதா? ஏன், என்னாச்சு? ரஞ்சித், ஐ அம் ரியலி சாரி. நீங்க இன்னொரு நாள் சண்டிகர்ல இருக்க வேண்டியது இருக்கும். அதை பத்தி ஒண்ணும் இல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் என் உடல்நிலையில இவ்வளவு கேர் எடுத்துக்கிறத நினைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், போயிட்டு ஒரு லக்ஸுரி கார் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா இன்னும் 1 மாசம் கூட இங்க நான் ஸ்டே பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித். நான் ஒன்று பண்றேன். நான் ரிசப்ஷன் போய் நாளைக்கு எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். ஓகே. நன்றிமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு உன்னாலதான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்ன ஆண்டி பேசுறீங்க? அந்த கடவுள் இருக்கிறப்போ நீங்க எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? நடக்கிறதெல்லாம் அந்த கடவுளால.
என் பையனை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா கடவுள். மாலதியோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தடங்கள் ஏன் வந்தது? மாலதி, நீ இங்கே இரு, நான் போய் சிஸ்டரை பார்த்துட்டு வரேன். ஓகே. அப்புறம் மாலதி, உங்களுக்கு பெரிய மனசு. இட்ஸ் ஆக்சுவலி வெரி இம்ப்ரெசிவ். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. இந்த காலத்துல மனுஷங்க பிளட் கொடுக்கவே பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ சீக்கிரம் உங்க போன் மேரவை கொடுக்க எப்படி முடிவு பண்ணீங்க? யூ நோ வாட், யாரு என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுவேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, கேன்சரால. ஒருவேளை அவங்களுக்கு மேட்சிங் டோனர் கிடைச்சிருந்தா இன்னும் அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. ஐ திங்க் யூ ஆர் லக்கி ஒன். உங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, டோனர் ரஞ்சித். ஓகே, அப்போ இதான் உங்க இன்ஸ்பிரேஷன். ஒருவேளை நான் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவங்களோட உயிரை எப்படியாவது காப்பாத்திருப்பேன். ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள வேற யாரோ தானே. ஒருவேளை எனக்கு சரியாயிடுச்சுன்னா, நாளைக்கே நல்லா ஆயிட்டேனா, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நானும் உங்களை மாதிரியே உதவி பண்ணுவேன். நான் இந்த செயினை கட் பண்ண மாட்டேன். அனோஸ், பேஷண்ட் பேர் மாலதி. அவங்களோட நாளைக்கு போஸ்டிங் எப்போ பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம். சரி. நாளைக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு? நாளைக்கு 2 மணிக்கு. 2 மணிக்கா? சரி, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. அது என்னன்னா, டாக்டர் உங்ககிட்ட ஏதோ டெஸ்ட பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாருல்ல? ஆமா, கிராஸ் மேட்சிங் டெஸ்ட். ஒண்ணு இல்ல, கன்ஃபார்ம் பண்ணதா. மாலதியோட பிளட் டோனரோட பிளட் செல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 2 பேரோட போன் மேராவும் ஒத்து போகுது. அதுவும் 5.6. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா சிஸ்டர், டாக்டர் சொன்னதுக்காக ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். சிஸ்டர், உங்களை டாக்டர் பஷீர் கூப்பிடுறாரு. நீங்க போங்க, நான் வரேன். நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இத வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி எங்க போயிட்டா? அவளுக்கு கால் பண்ணலாம். ஓ சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் கடவுளே, எனக்குள்ள இவ்வளவு ஆசையை உண்டாக்கிட்டு இப்ப அதை நிராசை ஆக்கிடாதீங்க. எது உங்களால நடந்ததும் அது நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. ஒருவேளை கடவுள் என்ன தடுத்து நிறுத்துறாரா? அவர் ஏதாவது என்கிட்ட சொல்ல நினைக்கிறாரா என்ன? சிஸ்டர் சொல்லுங்க. எங்க பாருங்க, 1 மினிட். சொல்லுங்க சிஸ்டர், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன். டாக்டர் சொன்ன டெஸ்ட் எல்லாத்தையும் உடனே எடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா எடுங்க மேடம். எங்க பாருங்க, அதுக்கு உங்களோட பிளட்டும் டிஷ்யூ சாம்பிளும் வேணும் ப்ளீஸ். பிளட் அண்ட் டிஷ்யூ சாம்பிள்ஸா? ஓகே, ஐ ஹவ் நோ ப்ராப்ளம்.
ஆனா இதுக்கு எந்த அவசியமும் இல்ல. சிஸ்டர் ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல, நீங்க போய் டெஸ்ட் எடுங்க போங்க ப்ளீஸ். என் கூட வாங்க சார். கண்டிப்பா. கடவுளே, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்பவுமே மாலதிக்கு கெடுதல் நடக்க விடவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். அக்கா, இந்த ரஞ்சித் இருக்கார்ல, அவர் நல்லவரா தெரியுறாரு. ஹெல்பிங் நேச்சர் அவர்கிட்ட ரொம்பவே இருக்கு இல்ல? ஆமா மாலதி, ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருக்காரு. நான் ஒரே ஒரு வாட்டி தான் அவர்கிட்ட பிளட் டெஸ்ட்காக கேட்டேன். உடனே ஓகே சொல்லிட்டாரு தெரியுமா? இங்க பாருங்க, அதுக்கு உங்களோட பிளட்டும் டிஷ்யூ சாம்பிளும் வேணும். என்னமோக்கா, இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அக்கா, மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கு போயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிடுறதுக்கு ஸ்வீட்டும் இருந்ததா, அதை நான் மறந்து வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இதை புடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஸ்வீட்டை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். தாத்தா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட போறோம். தருண், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. அப்புறம் மாலத்தி கண்ணுக்கு என்னோட கையால நான் ஊட்டி விட போறேன். இந்தம்மா. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுமா. இன்னைக்கு நீ ஸ்வீட் சாப்பிட வேண்டிய நாள். எங்க வயசுல நாங்க நினைச்சாலும் சாப்பிட முடியாது. வயசானவங்களுக்கு இது ஒரு பெரிய தண்டனமா. சாப்பிடு. தேங்க்யூ தாத்தா. ஆனா இப்ப நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க போதும். இந்தாங்க. ஐயோ அம்மா, டயபெட்டிஸ், பிளட் சுகர். தாத்தா, அதான் பாவக்காய் ஜூஸ், வெண்டைக்காய் தண்ணி, நமக்கு வைத்தியம் இருக்குல்ல, அப்புறம் என்ன சாப்பிடு. மாலதி, உனக்கு தெரியுமா, மாமா உனக்கு குணமாக போகுதுன்ற சந்தோஷத்துல 100 கிலோ லட்டு ஆர்டர் பண்ணிருக்காரு. மனதேக்கா, அது என்னாச்சுன்னா உங்களோட ஆபரேஷன் நாளைக்கு மாத்தியாச்சுல, அதனால ஆர்டர் எல்லாம் நாளைக்கு தான் வரப்போகுது. நம்ம எல்லாரும் போய் அனாதை ஆசிரமத்துல லட்டு கொடுத்துட்டு வரலாம். என்ன அசோக்? லட்டுன்னு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. எந்த லட்டுல ஓகே தான், ஆனா எனக்கு தேவையானது மாலதி விஸ்வாவுடைய கல்யாண லட்டு. என்ன மாலதி, என்ன விஸ்வா, சரிதானே? அடே கப்பா, கல்யாண பேச்சு எடுத்ததும் எப்படி வெக்கப்படுறான்னு பாருங்க. அவ வெக்கப்படுறத பார்த்து என் கண்ணே பற்று போல இருக்கு. இன்னைக்குதான் உன்னோட வியாதியோட கடைசி நாள்னு நான் நினைச்சேன். ஆனா சரி, பரவாயில்ல, உன்னோட ட்ரீட்மெண்ட் நாளைக்கு நடக்கும்ல, அது போதும் எனக்கு. ஆனா ஒருவேளை அந்த ரிப்போர்ட்ல நாளைக்கு ஏதாவது... என் அன்பு மச்சினிச்சுக்கு என் கையால தயார் பண்ண அருமையான காஃபி. என்னாச்சு, தூங்கிட்டாளா? வினய், மெதுவா பேசுங்க. இன்னைக்கு நைட்டு மாலதி தூங்குறது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நாளைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அவளுக்கு டயர்டாவே இருக்காது. ஆமா, அது என்னமோ உண்மைதான். மாலதி, நாளைக்கு விடியற பொழுது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடியா முடியும். பாருங்க, நேத்துக்கு எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வந்து நிக்கிறோம். ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இருக்குல்ல? எப்படி இருக்கு மாலதி? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். மாலதி, உன்னோட கீமோ செஷன் அப்புறம் ரஞ்சித்தோட போன் மேரோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு முறை அது நடந்துருச்சுன்னா 2 மணிக்கு, ஐ மீன் 1.5 மணி நேரம் கழிச்சு உன் போன் மேரோ டிரான்ஸ்ஃபரை ஸ்டார்ட் பண்ணிடுவான், ரைட்? டாக்டர், நேத்திக்கு மாதிரியும் அதே ரிக்வெஸ்ட் தான். நான் இன்னைக்கும் இந்த சேர்ல உட்கார விரும்பல, ப்ளீஸ். ஓகே ரஞ்சித், போலாமா? ஓகே மாலதி, பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். வாங்க. போலாம். போலாமா?
விஸ்வா கேளு, இவன் எங்க போறான்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் ரஞ்சித் கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். தாராளமா. தேங்க்யூ. ரஞ்சித், நீங்க மாலதிக்கு போன் மேரோ கொடுத்து அவ உயிரை காப்பாத்துறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அவ உயிரை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்துறீங்க. மாலதி என்னோட லைஃப், என் உலகம். தேங்க்யூ ஸோ மச் என் லைஃபை காப்பாத்தினதுக்கு. மாலதிக்கு எதுவும் ஆகாது. She will be all right. God is with us. தேங்க்யூ. டிரான்ஸ்பிளான்ட்க்கு நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் ராகுல் இவங்கள ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காரு. சிஸ்டர், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன். டாக்டர் சொன்ன டெஸ்ட் எல்லாத்தையும் உடனே எடுங்க ப்ளீஸ், சீக்கிரமா எடுங்க. அக்கா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் வந்து ஒரு நர்ஸை தேடிட்டு இங்க வந்திருக்கேன். அவங்க பேர் கூட ரீட்டா. ரீட்டா ரீட்டா மார்னிங்ல இருந்து சர்ஜரியில பிஸியா இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. சிஸ்டர், நான் உங்களை தான் தேடி வந்தேன். நீங்களா? மாலதியோட டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்து நீங்க அவருக்கு டெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுல, எல்லாம் நல்லா இருக்குல்ல? அந்த ரிப்போர்ட்ஸ் நான் சிஸ்டர் நான்சி கிட்ட செக் பண்ண கொடுத்திருந்தேன். அப்புறம் நான்சிக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு. அவங்க எப்பயே கிளம்பி போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? சிஸ்டர் ப்ளீஸ், எனக்காக நீங்க ஒரே ஒரு வாட்டி அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்களா ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ். ஒரு நிமிஷம். கொஞ்சம் சீக்கிரமா தேடி பாருங்களேன். ஓ மை காட், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. மாமா, அக்கா எங்க இருக்கா? அவ எங்க போனான்னு தெரியல மாலதி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே போய் அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். விஸ்வா. சிஸ்டர் ஒரு நிமிஷம். விஸ்வா, சொல்லு மாலதி. அக்கா கிட்ட சொல்ல அவளை டென்ஷன் ஆக வேண்டான்னு. நான் போய் கேன்சரை ஜெயிச்சுட்டு வரேன். நீயும் டென்ஷன் ஆகாத, சரியா? ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கோ எல்லாமே உண்மைதான். Are you sure, doctor? Yeah, I'm 100% sure. சரி, டிரான்ஸ்பிளான்ட் என்னைக்கு பண்ண போறாங்க?